இன்றைக்கு நாங்கள் இந்த புழுங்கல் அரிசி தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம். நெல் அவிச்சு குத்தியெல்லாம் வச்சிருக்கிறோம். 2 தண்ணியில் கழுவினால் சரி. உள்ள கொதிச்சிட்டுது. நாங்கள் அரிசி போடுவோம். இது கல் மண் ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாம் இல்லை துப்புரவாத்தான் பிழைச்சி வச்சுருந்தோம். நாங்கள் பயப்படாமல் 2 தண்ணியில் கழுவி போடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறோம். சில பேர் சோத்துக்கு உப்பு போடுறதில்ல, நாங்கள் கொஞ்சம் போடுறது உப்பு. இதை நாங்கள் மூடி விடுவோம். அரிசி நல்ல வடிவ அவிஞ்சு வந்துட்டு இதை நாங்கள் இனி கஞ்சி வடிச்செடுப்போம். பாருங்க, இந்த மொட்டைக்கருப்பன் புழுங்கல் அரிசி கஞ்சி எப்படி இருக்குதாண்டு. இதுதான் மொட்டைக்கருப்பன் புழுங்கல் அரிசி கஞ்சி. நான் இப்போ கஞ்சி குடிக்க போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் பால் விடுகிறேன். கலந்து போட்டு குடிக்க போகிறேன். இப்போ மொட்டைக்கருப்பன் அரிசி நான் இன்றைக்கு சோறு சமைச்சிட்டு அதில் கஞ்சியை குடிக்க போகிறேன். இறால் தக்காளி பழம் சேர்த்த ஒரு பிரட்டல் கறியும் ஒன்று அடுப்பில் இருக்குது. இந்த கஞ்சியை குடிச்சிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போகணும். பிள்ளையேற்ற பிறகு வந்து தான் சாப்பிடுவேன். என்னென்னு சொல்கிறேன், கஞ்சி நல்ல தடிப்பு, நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இதுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் விட்டேன்னா, ஆனால் இது வெங்காயமும் கொஞ்சம் வெட்டி சின்ன நான் வெட்டிட்டு இதுக்கு போட்டுட்டு கடிச்சு குடிக்க நல்லா இருக்கும். நான் வெங்காயம் போட விரும்பல, இப்படி குடிப்போம். என்ன இப்போ புழுங்கல் அரிசி சோறு சமைச்சிருக்கிறேன். கீரை, சூட மீன் பொரியல், அடுத்ததாக வந்து இறால் தக்காளி பழ குழம்பு. அடுத்தது வந்து சொதி. இது வந்து சூட மீனில் நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மஞ்சள் போட்டு நல்ல சொதி கொண்டு வச்சிருக்கிறேன். நல்ல வெயில்லானா அந்த சீமை கிழவை தான் நிற்குது, இந்த நீளத்துக்கு நிற்குது. மதில்லானா இருந்து நாங்கள் சீமை கிழவை நட்டுருக்குறோம் எங்களுக்கு நிழலுக்காக. அங்கெல்லாம் தோட்ட வழி தானே. அப்போ இந்த மரத்துக்குள்ளே இருந்து சாப்பிட்றோம் சீமை கிழவை மரத்துக்குள்ளே. அப்போ இதில் இருக்க நல்லா காற்று வருது. நல்லா இருக்குது உண்மையிலே. இந்த சோறு குத்தரிசி சோறு வந்து இப்போ கடையில் வாங்குறது பார்த்து நாங்கள் இப்போ நெல் அவிச்ச நெல் இருக்குது. குத்தரிசி நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட. அதோடு வந்து இறால் கறியும் நல்லா இருக்குது. உள்ளி வந்து தட்டியும் போட்டேன் நான், மற்றது முழுசாகவும் போட்டேன் தானே. அப்போ இங்கே ஒரு உள்ளி எனக்கு வந்திருக்குது, நான் எடுத்துட்டேன். அதை இப்போ இறால் கறிக்கு வந்து உரைப்பு கொஞ்சம் கூடத்தான் போடணும். வேண்டாம் இல்லாட்டி இறால் நண்டு வந்து ஒரு இனிப்பு தன்மை உடையது.